வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது நம்மளோட குறுகிய கால தேவைகளுக்கு, உதாரணமா ஒரு வருஷத்துக்குள்ள வரப்போற ஒரு செலவுக்காக நம்ம பணத்த எங்க பாதுகாப்பா வைக்கிறது? அது சேஃபாவும் இருக்கணும், அதே சமயம் ஓரளவுக்காவது வருமானம் தரணும் இல்லையா? சரி, இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான விடைய நம்ம ஒண்ணா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஆமா, இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். ஒரு திடீர் மருத்துவ செலவா இருக்கலாம், இல்லனா அடுத்த வருஷம் ஒரு புது பைக் வாங்கணும்னு ஒரு சின்ன ஆசையா இருக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் தேவைகளுக்கு நம்ம பணத்தை எங்க வைக்கிறதுங்கிறத ஒரு பெரிய சவாலே. வாங்க, இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். முதல்ல குறுகிய கால சேமிப்புன்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வருஷம் இல்ல அதுக்குள்ள நமக்கு தேவைப்படக்கூடிய பணம் தான் இது. இதுல ரெண்டே ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு, நம்ம போட்ட முதல், அதாவது அசல் பணம் அப்படியே பத்திரமா இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஒரு ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி ரொம்ப சுலபமா அதை எடுக்க முடியணும். அவ்வளவுதான். சரி, அப்போ நம்ம பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இப்போ நாம 4 முக்கியமான முதலீட்டு வழிகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த மாதிரி பயனுள்ள நிதி தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க, இப்போ முதல் ஆப்ஷனை பார்க்கலாம். முதல் ஆப்ஷன், இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று தான், ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது எஃப்டி. இது ஒரு லாக்கர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். உங்க பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு வருஷமோ பேங்க்ல லாக் பண்ணி வைக்கிறீங்க. அதுக்கு பதிலா பேங்க் உங்களுக்கு ஒரு கேரண்டியான வட்டியை கொடுக்கும். அந்த டைம் முடிஞ்சதும் உங்க அசலும் வட்டியும் சேர்த்து உங்க கைக்கு வந்துடும். ரெண்டாவதா வர்றது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற சேமிப்பு கணக்கு. இதோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் தான். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா உங்க பர்ஸ்ல இருக்கிற காசு மாதிரி எப்போ வேணும்னாலும் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஆனா இந்த வசதிக்கு ஒரு விலை இருக்கு. அது என்னன்னா, இதுல கிடைக்கிற வட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். மூணாவது ஆப்ஷன் குறுகிய கால கடன் நிதிகள், அதாவது ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஃபண்ட்ஸ். இது சிலருக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம். இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொஞ்ச காலத்துக்கு பணம் தேவைப்படும் போது அவங்க கடன் பத்திரங்களை வெளியிடுவாங்க. இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணும்னா, நம்ம பணத்தை அந்த மாதிரி பத்திரங்கள்ல முதலீடு செய்யும். இதனால நமக்கு எஃப்டியை விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் சந்தை அபாயமும் இருக்கு. நாலாவதா நமக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன் கருவூல பத்திரங்கள், அதாவது ட்ரெஷரி பில்ஸ். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க நேரடியா இந்திய அரசாங்கத்துக்கே கடன் கொடுக்குறீங்க. இதை வெளியிடுறதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறதால உங்க பணம் கிட்டத்தட்ட 100% பாதுகாப்பானதுன்னு சொல்லலாம். அதனால தான் இதை முதலீட்டு உலகத்துல ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட்னே சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த 4 ஆப்ஷன்ஸையும் ஒரே இடத்துல வச்சு ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க இந்த டேபிள பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு பணம் உடனே தேவைப்படும், லிக்விடிட்டி தான் முக்கியம்னு நினைச்சா சேவிங்ஸ் அக்கவுண்ட் தான் கிங். ஆனா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. இல்ல, எனக்கு கேரண்டியான வருமானம் வேணும், பாதுகாப்பு முக்கியம்னு சொன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு நல்ல சாய்ஸ். சோ இங்க ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. இதை வச்சு தான் நாம முடிவு பண்ணணும். சரி, 4 ஆப்ஷன்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ மில்லியன் டாலர் கேள்விக்கே வருவோம். இதுல உங்களுக்கு எது பெஸ்ட்? உங்க தேவைக்கு எந்த முதலீடு கச்சிதமா செட் ஆகும்? வாங்க, இந்த முடிவை எப்படி ரொம்ப சிம்பிளா எடுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு எது சரின்னு கண்டுபிடிக்க நீங்க உங்களையே ஒரே ஒரு முக்கியமான கேள்விதான் கேட்டுக்கணும். அது என்னன்னா, இந்த பணத்தை நான் எவ்வளோ சீக்கிரமா எடுக்க வேண்டியிருக்கும்? இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சு தேவைப்படுற பணமா? இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. பாருங்க, இந்த ஸ்லைடு உங்க வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடும். உங்க பதில் ஆம், எனக்கு பணம் உடனே தேவைப்படலாம் அப்படின்னா சேமிப்பு கணக்கு அல்லது கடன் நிதிகள் மாதிரி அதிக லிக்விடிட்டி இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட். ஒருவேளை இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பணத்தை எடுக்க தேவையில்லைன்னு நீங்க நினைச்சா ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு நல்ல வட்டி கொடுக்கும். பாத்தீங்களா, அந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்க முதலீட்டு பாதையை எவ்வளோ தெளிவாக்குதுன்னு. ஓகே, நீங்க எந்த ஆப்ஷனை வேணும்னாலும் தேர்ந்தெடுங்க. ஆனா ஒரு கோல்டன் ரூல் இருக்கு, இதை மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் உங்க ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸோட முக்கியமான அடித்தளமே. இதுதான் அந்த கோல்டன் ரூல். குறுகிய கால சேமிப்புல நம்மளோட வேலையே போட்ட முதல்ல, அதாவது அசலை பாதுகாக்கிறது தான். நாம அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்ல. ஆனா ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் மாதிரி. இதுல வேகமா ஓடி ஜெயிக்கிறத விட தடுக்கி விழுந்து நம்ம அசலை இழக்காம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாதுகாப்பான சேமிப்புகள் நமக்கு என்னென்ன நன்மைகளை தருதுன்னு பாருங்க. முதல்ல, இது ஒரு அவசர கால நிதியா நமக்கு கை கொடுக்குது. ரெண்டாவதா, பங்குச்சந்தை ஏறுதா இறங்குதான்னு கவலைப்படாம நம்மள நிம்மதியா தூங்க வைக்குது. மொத்தத்துல சொல்லணும்னா, இது நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டியும், அதாவது நிதி நெகிழ்வுத்தன்மையும் ஒரு மன அமைதியும் கொடுக்குது. சரி, இப்போ நமக்கு எல்லா தகவலும் கிடைச்சாச்சு.
இத வச்சு நாம அடுத்து என்ன செய்யணும்? உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? வாங்க இந்த பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம், அதையும் பாத்திரலாம். உங்க அடுத்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். இந்த 3 விஷயங்களை மட்டும் பண்ணுங்க. 1. உங்க ஃபினான்ஷியல் கோல் என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. எதுக்காக இந்த பணத்தை சேமிக்கிறீங்க? 2. உங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு நேர்மையா உங்களே கேட்டுக்கோங்க. கடைசியா இந்த 2க்கும் கச்சிதமா பொருந்துற ஒரு ஆப்ஷனை நம்பிக்கையோட தேர்ந்தெடுங்க. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இன்னைக்கு தேதிக்கு உங்களுடைய குறுகிய கால சேமிப்பு பணம் எங்க இருக்கு? அதுக்குரிய சரியான இடத்துல தான் இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்க நிதி சம்பந்தமான முடிவுகளுக்கு ஒரு சின்ன தெளிவை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். இது போல சிக்கலான நிதி விஷயங்களை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.